ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக் பன்னீர். நார்த் இந்தியன் டிஷ்ஷு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, க்ரீன் மாறவே மாறாது. எல்லோரும் பாலக் பன்னீர் பண்ணுவாங்க, ஆனால் அந்த க்ரீன் கலர் மாறிடும். ஆனால் நான் இன்றைக்கி பண்ண போகிறது அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும். நீங்களே பண்ணி முடித்தோன்னா பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், பசங்கள்லேருந்து எல்லாருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது பாலக்கு பன்னீர்லாம். அதனால் இன்றைக்கி நம்ம அது பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. பார்க்கலாமா? வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நல்லா பாலக்கை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையானது கொத்தமல்லி கொஞ்சம், பன்னீர் 1, மைதா கொஞ்சம், கார்லிக் 1, 2 பச்சை மிளகா, மில்க்கு 1 டம்ளர் எடுத்துக்கோங்க, ஆயில், பட்டர், சால்ட்டு, அவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி இப்போ விட போகிறோம். கொஞ்சமாக விடலாம், ரொம்ப வேண்டாம். இதை பாருங்கள், கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். போட்டு மூடி வைக்கலாம். ரொம்ப இல்லை, கொஞ்சமாக விடுங்க. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இந்த தண்ணி திருப்பி நம்ம யூஸ் பண்ணணும். பாலக் பாயில் ஆகிட்டுருக்கு, அதுக்குள்ளேயும் நம்ம இதை மிக்சியில் போட்டுன்னு வந்துடலாம். பூண்டு, பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதை பாருங்கள், கொஞ்சம் கொத்தமல்லி போட போகிறேன். இதை இப்போ மிக்சியில் பேஸ்ட் பண்ணின்னு வரலாம். இதை பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது இதுவும் வெந்திருக்கும், பார்க்கலாம். பாலக்கை பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதை செய்ய ஆரம்பிக்கலாம். எப்படி செய்ய? கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. மிக்சியில் சுட சுட போட்டுறாதீங்க, நல்லா ஆற வச்சு போட்டிங்கன்னா தான் இந்த கலர் மாறாது. பாருங்கள், இப்போ இதுக்குள்ளே எடுத்து போடுறேன். நான் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து போடுங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரம் மிக்சியில் போட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். சூடு ஆற வச்சு போடுங்க. இப்போது இதையும் இது பண்ணியாச்சு, அரைச்சாச்சு. கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகா. இப்போ முதல் ஆயில் சூடாகிட்டுருக்கு. இப்போ அதில் கொஞ்சம் பூண்டு போட போகிறோம். பாருங்கள், பூண்டு போட போகிறோம். அதில் ஆயில் சூடாகிருக்கு. கொஞ்சம் பூண்டு 2-3 எடுத்து போட்டால் வாசனை நல்லாயிருக்கும். அது ப்ரௌனாக ஆகட்டும். பூண்டோட பாருங்கள், கொஞ்சோண்டு பட்டர் போட்டிருக்கேன். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்கள் முதல்ல எடுத்தோன்னே. ஏன்னா மைதாலாம் போட போகிறோம். ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். இப்போது நம்ம இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகா, பூண்டு அரைச்சோம்ல, அதை போட போகிறோம். நல்லா பச்சை வாசனை போக நல்லா இது பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போக இதுவாகலாம், வதக்கலாம். இப்போயே வாசனை நல்லா வருது. எல்லோரும் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொருத்தர் ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இது இப்படி இந்த டைப்பில் பண்ணி பாருங்கள். சப்பாத்தி சாப்பிட்லாம், சப்பாத்தி தொட்டு, பூரி, இல்லைனா சும்மாவே நீங்கள் கப்பில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா, சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வாசனை போயிடுச்சு. இதை பாருங்கள், ஒரு 2-3 ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. பாருங்கள், 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். 3 சிம்மில் வச்சு நம்ம இது பண்ணிக்கோங்க. கூட ஃப்ரை ஆகிற மாதிரி வரணும். பாருங்கள், எல்லா பக்கமும் கலந்து நல்லா வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி வரும். அப்போது இந்த பாலக் வச்சுக்கோல, அதை போடணும். பாருங்கள், இதை போடுறேன். இப்போது எடுத்து வச்சுருந்த வாட்டரையே தான் போடணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டும் அதுக்கப்புறம் நம்ம போடலாம். இப்போயே வாட்டர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் அது குக் ஆகிறதுக்கு. அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ லைட்டாக கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம், கலர் மாறாமல் இருக்க. ரொம்ப போட வேணாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது பாருங்கள், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதுதான் சீக்ரெட். உங்களுக்கு கலர் மாறவே மாறாது இப்படி பண்ணிங்கன்னா. இது ஒரு கட்டு பாலக்கு எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கீங்க என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி செய்யணும். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது பண்ணணும். வதக்கு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் அந்த வாட்டர் எடுத்து வச்சுக்கலாம், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பால் போட்டுக்கலாம். இது வெறும் வாட்டரில் நம்ம எடுத்து வச்சோம்ல, வேக வச்சு அந்த ஸ்டாக் வாட்டரை தான் போட்டிருக்கேன்.
இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் இதுவாகட்டும். அதுக்கப்புறம் பாலை போட்டுருங்க. பாருங்கள், இப்போ பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. இப்போ இந்த பாலை போட்டுருக்கேன். 1 டம்ளர் பால் போட்டிருக்கேன். பாருங்கள், கலர் எவ்வளோ நல்லா இருக்குது. க்ரீனாக பார்க்குறதுக்கே ரொம்ப இதுவாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி பண்ணி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குது. உங்களுக்கு கிரேவியாக நல்லா வேணும்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் பாலை விட்டுக்கோங்க. இல்லை ட்ரையாக வேணும்னா பாலை கம்மி பண்ணிக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. இப்போ இந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்களுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நான் விடுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். அதனால் பாலக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. இது பாருங்கள், கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை, நல்லாயிருக்கு. 1 டம்ளர் பால் எனக்கு சரியாக இருந்தது. ஒரு கட்டு கீரைக்கு 1 டம்ளர் பால் சரியாக இருந்தது. வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் பிடிக்கிறவங்க ஃப்ரெஷ் க்ரீமும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பன்னீரை நம்ம போட போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீரை. நான் எல்லா பன்னீரும் போடல, ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பன்னீர் போட்டுக்கோங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. இதை நம்ம ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள், பாலக் பன்னீர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கலரே மாறவே இல்லை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.